பாவம் கார்த்தி முகமே மாறிடுச்சு. ஆனா நான் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். நீங்க எப்படி ஏமாத்தலாம் தானே கேட்டேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஆனா அடுத்தவங்களுக்கு இவ்வளவு புத்திமதி சொல்றேனே, முதல்ல நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேனா? என்னாச்சு கண்மணி, ஏதோ ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாங்க, உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்க நானே யோசிக்கிறேன். புரியல கண்மணி. இல்லங்க, உங்களுக்கு தெரியாம ஏதாவது ரகசியம், அது உங்களுக்கு தெரிஞ்ச டென்ஷன் ஆவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அது எனக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு அதை பத்தின எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம உங்ககிட்ட பொய்யா ஏதாவது நடந்துக்கிட்ட நானே யோசிச்சுட்டு இருக்கேன். கண்மணி, இப்ப எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு யோசனை? பின்ன என்னங்க, புருஷன் பொண்டாட்டினா உங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ரகசியம் இல்லாம வெளிப்படையா உண்மையா தானே இருக்கணும். ரெண்டு பேர்ல யாரா இருந்தாலும் ஒருத்தர் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். எதையும் மறைக்க கூடாது, ஏமாத்த கூடாது. கரெக்டா? அதான நேர்மையான வாழ்க்கை, அதான உண்மையான அன்பு. இதுல யாராவது ஒருத்தர் ஏதாவது மறைச்சாலும் அது பெரிய நம்பிக்கை துரோகம் தானுங்க. என்னாச்சு? காரணம் இல்லாம எதுக்கு இப்படி ஒரு சீரியஸான சிந்தனை? ஒண்ணும் இல்லங்க, கார்த்தி நம்ம தோட்டத்துல சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாரு. அப்ப பவி வந்தா டக்குனு அவரு சிகரெட் தூக்கி போட்டு மறைச்சிட்டு சட்டுன்னு அங்க இருந்த இலைய பறிச்சு வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பவி கேட்டா, சிகரெட் குடிச்சதை மறைக்கிறதுக்கு பொய் மேல பொய்யா சொல்லி சமாளிக்கிறாரு. ஒருத்தவங்க மேல உயிரா இருக்கிறப்போ அவங்க இப்படி எல்லாம் மறைக்கலாமா? இந்த மாதிரி ஏமாத்தலாமான்னு நல்லா அவரை கோமா திட்டி விட்டுட்டேன். ஆனா